தொண்டர்களின் எண்ணத்தை செங்கோட்டையன் இன்று வெளிப்படுத்தியுள்ளார் என்றும் அதனை வரவேற்பதாகவும் ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், அதிமுகவிலிருந்து வெளியே சென்றவர்களை மீண்டும் கட்சிக்குள் இணைத்தால் மட்டுமே தமிழ்நாட்டில் மீண்டும் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி ஆட்சியை கொண்டுவர முடியும், இல்லை என்றால் முடியாது என்று தொண்டர்கள் உணர்ந்துள்ளார்கள். அப்படி தொண்டர்களின் எண்ணத்தை செங்கோட்டையன் இன்றைக்கு வெளிப்படுத்தியுள்ளார். அது வரவேற்கத்தக்கது என்று கருத்து கூறினார். ஏனென்றால் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி இரண்டு பேரின் நல்ல மதிப்பை பெற்றவர் செங்கோட்டையன் என்றும் கட்சி ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற நல்ல மனத்துடன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சொன்னதை மனப்பூர்வமாக தான் வரவேற்பதாக கூறினார். அதிமுகவில் இருக்கிறவங்க, தெரிந்தவர்கள், பொதுமக்கள் எல்லாருமே கட்சி ஒன்றாக இணைந்தால்தான் புரட்சித் தலைவர் ஆட்சியை, புரட்சித் தலைவி ஆட்சியை கொண்டு வர முடியும். இல்லைன்னா முடியாது என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். வெளிப்படையாக பேசுகிறார்கள். நம்ம தனியாக ட்ரெயினில் போனாலும் சரி, எங்கே ஹோட்டலில் பார்த்தாலும் சரி, எல்லாம் ஒன்றிணைங்கன்னு சொல்கிறாங்க. அந்த தொண்டர்களுடைய எண்ணத்தை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அது வரவேற்கத்தக்கது. ஏனென்றால் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி ரெண்டு பேருடைய நல்ல மதிப்பை பெற்றவர். செங்கோட்டையன் இன்னும் முழுமையாக மனம் திறக்கவில்லை என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த விசிக தலைவர் தொல் திருமாவளவன், ஜிஎஸ்டி மறுசீரமைப்பு அறிவிப்பு சிறு குறு நடுத்தர தொழில் செய்யக்கூடியவர்கள், சிறு வணிகர்கள், எளிய மக்களுக்கு பெரிதும் பயன்பட போவதில்லை என்று வல்லுநர்கள் கூறியுள்ளதாக கூறினார். மேலும் செங்கோட்டையன் அறிவிப்பு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என கட்சிக்குள் செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள் கோரிக்கை எழுப்பியுள்ளார்கள். அவர் இன்று மனம் திறந்து பேசப் போவதாக சொன்னார். ஆனால் அவர் இன்னும் முழுமையாக மனம் திறக்கவில்லை என்றும், யார் யாரை கட்சியில் இணைக்க வேண்டும் என்பதை செங்கோட்டையன் வெளிப்படையாக சொல்லலாம் என்றும் கூறினார். இது அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரம். அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்று அந்த கட்சிக்குள்ளே இந்த செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள் கோரிக்கை எழுப்பியுள்ளார்கள். அவர் இன்று மனம் திறந்து பேசப்போவதாக சொன்னார். ஆனால் இன்னும் முழுமையாக அவர் மனம் திறக்கவில்லை என்று அவருடைய பேட்டியிலிருந்து தெரிய வருகிறது. யார் யாரை கட்சியிலே இணைக்க வேண்டும் என்பதை இன்னும் அவர் வெளிப்படையாக சொல்லலாம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எடுக்கும் முடிவுக்கு தாங்கள் கட்டுப்படுவோம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் வ.உ. சிதம்பரம் பிள்ளை பிறந்த நாளை முன்னிட்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வெளியில் சென்றவர்களை இணைக்க வேண்டும் என்ற செங்கோட்டையன் கூறிய கருத்துக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எடுக்கும் முடிவுக்கு தாங்கள் கட்டுப்படுவோம் என்று பதிலளித்தார். அவர் என்ன சொல்றாரு கருத்து? அதுக்கு இணைன்னு சொல்றாரு. அதுக்கு என்ன முடிவு பொதுச் செயலாளர் முடிவு எடுக்கணும்னு சொல்லியிருக்காருல்ல. ரைட், அதுதான் எங்களுடைய கருத்து. பொதுச் செயலாளர் அவருடைய கருத்துக்கு, அவர் சொல்லியது மாற்று கருத்துக்கு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒன்றும் அதுல என்ன கருத்து என்பது எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம். பாஜக அதிமுக கூட்டணி மூழ்குகின்ற கப்பல், இதில் ஏறவும் வேண்டாம் இறங்கவும் வேண்டாம் என்று ஒவ்வொருவராக நினைத்துக் கொண்டு வெளியே வந்து கொண்டிருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் வ.உ. சிதம்பரனார் பிறந்த நாளையொட்டி சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எதற்காக சுதந்திரத்தை தலைவர்கள் போராடி பெற்றுக் கொடுத்தார்களோ அது தற்போது மாறி கருத்துரிமை, பேச்சுரிமை, வாக்குரிமை பறிக்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். பாஜக அதிமுக கூட்டணிக்கு மக்கள் கெடு கொடுத்துள்ளனர். இதை பார்த்துக் கொண்டிருந்த டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோர் வெளியே வந்துவிட்டனர் என்று தெரிவித்த அவர், பாஜக அதிமுக கூட்டணி மூழ்குகின்ற கப்பல், இதில் ஏறவும் வேண்டாம் இறங்கவும் வேண்டாம் என்று ஒவ்வொருவராக நினைத்துக் கொண்டு வெளியே வந்து கொண்டிருப்பதாக கூறினார். மேலும் ஜிஎஸ்டி வரி குறைப்பு அறிவிப்பு என்பது தாமதமான நடவடிக்கை என்றும், இதுகுறித்து ராகுல் காந்தி கடந்த 10 வருடங்களுக்கு முன்பே வலியுறுத்தியதாக சுட்டிக்காட்டி பேசினார். அந்த பாஜக அதிமுக கூட்டணிக்கு தமிழ்நாடு மக்கள் கெடு கொடுத்துட்டாங்க. அதனால் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க டிடிவி தினகரன் வெளியில் வந்துட்டார். தமிழ்நாட்டு மக்கள் அந்த கூட்டணிக்கு கெடு கொடுத்துருக்கிறதுனால இன்றைக்கி செங்கோட்டையன் பேசியிருக்காரு. ஓபிஎஸ் வெளியில் வந்துட்டார். இன்னும் யார் யார் வெளியே வர போகிறாங்கன்னு தெரியல.
அது மூழ்கின்ற கப்பல், அந்த கப்பலில் ஏறினால் முழுகி விடுவோம் என்று ஒவ்வொருவராக ஒரு காரணங்களை சொல்லி வெளியே வருகிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் பாஜக அதிமுக கூட்டணியை ஏற்க மாட்டார்கள். இது யதார்த்தமான உண்மை. நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதே தங்களின் நிலைப்பாடு என்று மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சி நீதிமன்றம் அருகில் அமைந்துள்ள கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனாரின் சிலைக்கு அவரது 154வது பிறந்தநாளை முன்னிட்டு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் அக்கட்சியின் முதன்மை செயலாளரும் திருச்சிராப்பள்ளி பாராளுமன்ற உறுப்பினருமான துரை வைகோ தலைமையில் மதிமுகவினர் வ.உ.சி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துரை வைகோ, நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதே தங்கள் நிலைப்பாடு என்று கூறினார். வருவாய்த்துறை ஊழியர்களின் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றும் என நம்புவதாக தெரிவித்த அவர், வருவாய்த்துறையினருக்கு வேலைப்பளு இருக்கத்தான் செய்யும், ஏழை மக்களின் நலன்களை கருதி வருவாய்த்துறையினர் அனுசரித்து போக வேண்டும் என்று கருத்து கூறினார். மேலும் செப்டம்பர் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள அண்ணா பிறந்தநாள் விழா மாநாடு மதிமுகவின் மறுமலர்ச்சியை காட்டும் என்றார். அணி திரள்வோம், ஆர்ப்பரிப்போம், அங்கீகாரத்தை பெறுவோம் என்பது மாநாட்டின் முழக்கம் என்றும் கூறினார். நீட் பொறுத்தவரைக்கும் இனியும் நிறைய அதுல குளறுபடிகள் இருக்கு. மொத்தத்திலே நீட்டை அகற்றுங்கிறதா மறுமலர்ச்சி திமுகவுடைய கோரிக்கை. இனியும் பொறுத்தவரைக்கும் புதுசா சில நீங்க குழப்பங்கள் அதுல வருது. அது நீங்க பத்திரிகையாளர் நீங்களும் பலமுறை அதை தெரிவிச்சிருக்கிறீங்க. நீட் பொறுத்தவரைக்கும் நம்முடைய மதிமுக மட்டுமல்லாது திமுக, காங்கிரஸ், பொது உடைமை இயக்கங்கள் எல்லா எதிர்க்கட்சிகளுடைய கருத்து என்னவென்றால், ஏழை எளிய வீட்டு பிள்ளைகளுக்கு மருத்துவ கல்வி ஒரு எட்டா கனியா கொண்டு வந்தது இந்த நீட்டு தான். நீட்டை முற்றிலும் அகற்ற வேண்டும் தான் எங்களுடைய கருத்து. மத்திய அரசு வரியை குறைத்து விளம்பரம் செய்து கொண்டிருப்பதாக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு விமர்சித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனாரின் 154வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நெல்லை ஸ்ரீபுரம் பகுதியில் அமைந்துள்ள வ.உ. சிதம்பரனாரின் மணிமண்டபத்தில் அவரது முழு உருவ சிலைக்கு அரசு சார்பில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், வ.உ. சிதம்பரனாரின் பிறந்தநாளையொட்டி மணிமண்டபத்தில் ஒளி காட்சி அமைப்பதற்காக 10 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி பணிகள் நிறைவு பெற்றுள்ளது. வ.உ.சி மணிமண்டபத்தின் வளாகத்தில் மாணவர்கள் உயர்கல்வி படிப்பதற்காக அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். மேலும் நாட்டிற்காக தியாகம் செய்த வ.உ. சிதம்பரனாரின் பெருமையை பறைசாற்றும் வகையில் தமிழக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக பெருமிதம் கொண்டார். நீட் தேர்வை போன்று கொடூரமான தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வு என்று கருத்து கூறிய சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, அரசு உதவி பெறும் பள்ளிக்கு தான் இந்த தேர்வு முறை என சொல்லுகிறார்கள். தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு என்ன தகுதி இருக்க வேண்டும் என ஏன் கூறவில்லை என்று கேள்வி எழுப்பியதோடு மத்திய அரசு வரியை குறைத்து விளம்பரம் செய்து கொண்டிருப்பதாக விமர்சித்தார். அதிமுகவை ஒன்றிணைப்பவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் செக்கிழக்கு செம்மல் வ.உ. சிதம்பரனாரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு முன்னாள் முதலமைச்சரும் போடிநாயக்கனூர் சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினருமான ஓ பன்னீர்செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரை செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து வருகிறார். அதிமுகவை வளர்ப்பதற்காக பாடுபட்டவர் செங்கோட்டையன் என்று தெரிவித்ததோடு, அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என யார் சொன்னாலும் அவர்களுக்கு உறுதுணையாக முழு ஒத்துழைப்பு வழங்குவோம் என்றும் அவர்களோடு பக்கபலமாக இருப்போம் என்றும் கருத்து கூறினார். கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்று யார் சொன்னாலும் நாங்கள் அவருக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருப்போம். சென்னை எண்ணூரில் மாநகர பேருந்தும் தனியார் கல்லூரி பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஓட்டுநர் உட்பட 10 பேர் காயமடைந்தனர். சென்னை பிராட்வே பேருந்து நிலையத்திலிருந்து எண்ணூர் நோக்கி சென்ற மாநகர பேருந்தும் தனியார் கல்லூரி பேருந்தும் கத்திப்பாக்கம் மேம்பாலத்தின் மீது நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இரு பேருந்துகளின் முகப்பு முழுவதும் நொறுக்கிய நிலையில் மாநகர பேருந்து ஓட்டுநர் சங்கருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. பயணியர் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் காயமுற்று எண்ணூர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். மேல் சிகிச்சைக்காக 2 அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சேதமான பேருந்துகளை எண்ணூர் போலீசாரும் தீயணைப்பு வீரர்களும் இணைந்து கிரெயின் உதவியுடன் அப்புறப்படுத்தினர். கல்லூரி பேருந்து ஓட்டுநர் பாபு தலைமறைவான நிலையில் விபத்து குறித்து எண்ணூர் போலீசார் விசாரித்து வருகின்றனர். செங்கம் அருகே சாலை விபத்தில் மனைவி கண்முன்னே கணவன் உயிரிழந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த காஞ்சி கல்பயிறு கிராமத்தைச் சேர்ந்த கருப்பன் தனது மனைவியுடன் தருமபுரியில் உள்ள தனது மகள் வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றார்.
மேல்செங்கம் அருகே தனது இருசக்கர வாகனத்திற்கு பெட்ரோல் நிரப்புவதற்காக சாலையை கடந்தபோது பெங்களூரிலிருந்து திருவண்ணாமலைக்கு சென்று அரசு பேருந்து மோதியதில் தலையில் பலத்த காயமடைந்தார். இந்த விபத்தில் மனைவி கண்முன்னே கணவர் கருப்பன் பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் காயமடைந்த கருப்பன் என்பவரின் மனைவியை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கருப்பன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்ததோடு விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கோரிக்கை தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நினைப்பதாக பாஜக மூத்த தலைவர் ராஜா கருத்து தெரிவித்தார். வஉசி பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சி நீதிமன்றம் அருகே உள்ள அவருடைய உருவ சிலைக்கு பாஜக மூத்த தலைவர் ராஜா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அமெரிக்கா இந்தியா மீது வரி விதித்துள்ளது பயங்கரவாதம் என்று சாடினார். மேலும் செங்கோட்டையன் அதிமுகவில் தான் இருக்கிறார், அவருடைய உணர்வு தனக்கு புரிகிறது, ஒற்றுமையாக இருந்தால் அது பலம்தான் என்று கருத்து கூறியவர், செங்கோட்டையனின் கோரிக்கை தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நினைப்பதாக தெரிவித்தார். கூடலூர் அருகே சொகுசு கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் நடந்து சென்றவர்கள் மீது மோதும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பாடந்துறை பஜார் பகுதியில் அதிவேகமாக வந்து கொண்டிருந்த சொகுசு கார் ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் நடந்து சென்ற இருவர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் இருவர் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். அதிவேகமாக வந்த சொகுசு கார் இருவர் மீது மோதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் விபத்து குறித்து தேவர்சோலை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மேற்கு தொகுதி பறவை பேரூராட்சியில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டு முழுமையாக தன்னிறைவு பெறும் என்று அமைச்சர் பி. மூர்த்தி உறுதியளித்துள்ளார். மதுரை சத்தியமூர்த்தி நகரில் அப்பகுதி மக்களின் சுமார் 80 ஆண்டுகால கோரிக்கையை செயல்படுத்தும் விதமாக ரயில்வே பிரதான சாலை அமைக்கும் பணி 24 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கி வைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அமைச்சர் மூர்த்தி கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அதே பகுதியில் அருள்மிகு உச்சி மாகாளியம்மன் திருக்கோவில் மற்றும் அருள்மிகு ராஜகாளியம்மன் கோவில்களில் அமைக்கப்பட்ட மேற்கூரைகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அமைச்சர் மூர்த்தி திறந்து வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், பறவை பேரூராட்சியில் கடந்த 15 ஆண்டுகளில் நடைபெறாத பல்வேறு நலத்திட்ட பணிகள் தற்போது முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும், பேரூராட்சிக்குட்பட்ட அனைத்து வார்டுகளிலும் மக்களின் அடிப்படை தேவைகள் அனைத்தும் போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார். அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் திமுக ஆட்சியை நிச்சயமாக அகற்றலாம் என்று அதிமுக ஒருங்கிணைக்க வேண்டும் என்று வலியுறுத்திய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆதரவு தெரிவித்துள்ளார். வ.உ. சிதம்பரனாரின் 154வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி நெல்லை ஸ்ரீபுரத்தில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் வ.உ.சியின் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன், அதிமுகவின் உட்கட்சி விவகாரத்தில் நாம் பேசுவது சரியாக இருக்காது, அவர்கள் இதுவரையில் ஒன்றாக இருந்தார்கள், அவர்களுடைய கருத்தை பேசுகிறார்கள் என்று கூறினார். மேலும் தன்னை பொறுத்தவரையில் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் திமுக ஆட்சியை நிச்சயமாக அகற்றலாம் என்று கருத்து கூறினார். அனைவரையும் ஒன்றாக இணைக்க வேண்டும் என்பது நல்ல விஷயம்தானே என்று கூறிய அவர், அரசியலில் எதுவும் நிரந்தரம் கிடையாது, இன்னும் தேர்தலுக்கு 7 மாதங்கள் உள்ளன, கடைசி 1 மாதத்தில் கூட நிறைய மாற்றங்கள் வரும், ஆட்சி மாற்றம் காட்சி மாற்றம் வரும் என்றார். என்ன பொறுத்தவரை எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா இந்த திமுக ஆட்சியை நிச்சயமா அகற்ற முடியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.